அதிகாரத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தினை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். தற்போது இந்திய தேர்தல் ஆணையம், அதனுடைய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், அதனுடைய உதவி தேர்தல் ஆணையாளர்கள் சக்பீர் சிங் சந்து, விவேக் ஜோஷி இவருடைய ஒருங்கிணைப்போடு மோடி, அமித்ஷா, பாஜக, RSS கும்பலின் தூண்டுதலின் அடிப்படையில் எஸ்ஐஆர் என்கின்ற சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தல் பட்டியல் என்ற ஒன்றை தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்களில் நவம்பர் 4 முதல் தொடங்கியிருக்கிறார்கள். அண்மையில் கோவைக்கு வந்திருந்த மத்திய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கோவையில் பேட்டி கொடுக்கின்ற பொழுது ஒன்றை சொன்னார். என்ன எஸ்ஐஆர் என்ன புதுசாக நடத்துகிறோம், ஸ்டாலின் ரொம்ப அங்கலாய்ச்சிக்கிறாரு, அவர் தொகுதியிலேயே 9133 வாக்குகள் போலி வாக்குகள் இருக்குது. அப்படி அதாவது சொல்லவே தெரியல. 9133 சொல்லக்கூடிய ஒரு ஃபிகர் இருக்கா? இப்போ இவர் நிதியமைச்சர், ஒன்றியத்தின் நிதியமைச்சர். இப்போ இதுக்கு முன்னாடி எஸ்ஆர் எத்தனையோ நடந்திருக்குது. இந்த 9133 போலி வாக்குகளை இவர் சேர்த்திருக்கிறாரு. அதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம், எஸ்ஆர்ல கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு அடிப்படையில் அந்த அம்மையார் சொல்லிட்டு, இது எஸ்ஆர் புதுசாகவும் நடக்கலை, இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை நடந்திருக்குது. இதுனா ஸ்டாலினுக்கு தெரியாதா, யாருக்கும் தெரியாதா, பல தடவை நடந்திருக்குது, இப்போவும் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த அம்மா சொல்லுது. இதில் என்ன நம்ம முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த அம்மாவுக்கு ஒரு இளவும் தெரியலன்னு தான் புரியுது. என்ன படிச்சிருக்கு, என்ன நிதியமைச்சர், என்ன இளவு ஊட்டுதுமே தெரியல. இதற்கு 2002க்கு முன்னாடி வரலும் நடந்த எஸ்ஆர் பணி என்பது வேறு, இப்பொழுது நடக்கக்கூடிய எஸ்ஆர் பணி என்பது வேறு. இது முற்றிலும் வேறுபட்டது, ஒன்றுக்கொன்று நேர் எதிரானது. இதற்கு முன்னால் இப்படி எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளப்பட்டது என்று சொன்னால் அது பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். ஸ்பெஷல் சம்மர் ரிவிஷன் ஒன்று சொல்லுவாங்க, அது ஆண்டுதோறும் நடக்காது. அதுதான் இப்போ நடக்கணும். நியாயமாக தேர்தல் அண்மையில் வச்சுக்கிட்டு ஸ்பெஷல் சம்மர் ரிவிஷன் சொல்லக்கூடிய ஒரு வாக்காளர் திருத்தம் ஏற்கனவே உள்ள பட்டியலோட ஒப்பிட்டு யார் இறந்து போயிட்டா, யார் 18 வயசு எட்டிட்டாங்க, இப்படி கணக்கை பார்த்து அந்த மாதிரி திருத்தம் மேற்கொள்றது. இதில் முக்கியமாக என்ன பார்க்கணும்னு கேட்டால், இதுவரையில் வாக்காளர் சேர்ப்பு நீக்கல், இப்படி வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு என்பது அதிகார வர்க்கம், தேர்தல் ஆணையம், அவர்கள் கீழ் உள்ள பணியாளர்கள் அவர்கள் மேற்கொள்வார்கள். அதில் சேர்த்து நீக்கல் இருக்கும், அப்புறம் விடுபட்டு போய் சேர்த்துக்கலாம். இந்த எஸ்ஆர்ல என்ன நடக்குதுன்னு கேட்டா, இந்த தீவிர திருத்த பட்டியல் சொல்றாங்களே, இப்ப ஞானேஷ்குமார் வந்த பிறகு இப்ப நடைமுறைப்படுத்தக்கூடிய முதல்ல பீகார்ல பேஸ் 1 நடந்தது, இப்ப பேஸ் 2 இந்த 12 மாநிலம் நடக்குது. இந்த வாக்காளர் திருத்த பட்டியல்னு கேட்டா, இந்த தேர்தல் ஆணையமும் அதிகார வர்க்கமும் வாக்காளர்களை சேர்க்கிறதுல அந்த பணியிலிருந்து தன்னை முற்றிலுமாக விடுவித்துக் கொள்கிறது. மக்கள் இதிலே கை வைக்குது. நீ இந்த வாக்கு ஒரு படிச்சோ தந்துடும், இதை பூரா நான் சொல்றதை பூரா பூர்த்தி பண்ணி கொடுத்து அதில் நீ உன்னை வாக்குரிமை நிலைநாட்டிக்க அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில இந்த தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. அதான் பெரிய பெரிய ஆபத்து. அப்போ இந்த விஷயத்தை பார்க்கின்ற பொழுது 2002க்கு முன்னாடி உள்ள விஷயம் வேற, 2005க்கு இப்ப நடக்கிற விஷயங்கள் வேற. இப்ப 2002 இருந்து 2025 வரணும், இப்ப நடக்கிற இந்த 2025 வரணும், 23 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப இந்த 23 வருஷத்துல நான் சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்றம் சேர்த்து மொத்தம் 8 தேர்தல் நடந்தது. அப்ப 8 தேர்தலில் மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க, வாக்கு அளிச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த வாக்குகள்லாம் பொய்யானதா? அப்ப இப்ப ரொம்ப பேர் இப்ப பீகார்ல நீக்கிருக்கீங்க, 65 லட்சம் பேர் உச்ச நீதிமன்றம் சொல்லியும் கூட பாவலை காமிச்சு நீக்கிருக்கீங்க. அது 65 லட்சம் பேர் ஏற்கனவே ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப அப்படின்னு சொன்னா நீ மோடியே இப்ப நீ பிரதமராக இருக்க முடியாது, எல்லாருமே வெளியேறிடணும். அப்ப அந்த தன்மையில தான் இப்போ இந்த விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அப்போ வாக்காளர் பட்டியல்ல இந்த படிவத்தை கொடுக்குறேன், இந்த பாருங்க, இந்த படிவத்தை, இதுதான் புதிய வாக்காளர் படிவம். இந்த புதிய வாக்காளர் படிவத்துல ஏற்கனவே உள்ள வாக்காளர் அட்டையில் உள்ள விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு கீழே மேல் பாதியில சில கேள்விகளும், கீழ்ப்பாதியில சில, அதாவது பகுதி 1, பகுதி, அதாவது பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 வருது. அப்ப இந்த பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 அந்த பகுதி இருக்கு இல்லையா, அதை யாருனாலுமே ஃபுல்லப் பண்ண முடியாது. ஏன்னா அது இதற்கு முந்தைய எஸ்ஐஆர்ல உள்ள தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் இருக்கக்கூடிய விஷயங்களை பூரா கேட்கிறாங்க. அப்ப முந்தையன்னு சொல்ற அதுலயே மோசடி பண்றான் பாருங்க தேர்தல் ஆணையம். இதற்கு முந்தையனா எந்த மக்களுக்கு தெரியும்? முந்தையனா எந்த வருஷம்? 2002 பர்டிகுலரா போட வேண்டியதானே, பகிரங்கமா அறிவிக்க வேண்டியதானே. இப்ப மக்கள் குழம்பட்டோம். இப்ப 2002 சொல்றதே அறிவிக்காம இதற்கு முந்தையனா யாருக்கு தெரியும்? பாமர மக்களுக்கு என்ன தெரியும்? அப்போ இந்த மாதிரிக்கான அளவுக்கு கேள்விகளை அவங்க கேட்டிருக்க முறைகள்லாம் ரொம்ப ரொம்ப மோசடித்தனமானது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு.
அப்போ உச்சநீதிமன்றத்துல மக்கள்கிட்ட வந்து அடையாள அட்டைக்கு பாமர மக்கள் படிப்பறிவு இல்லாத மக்கள் இருக்காங்க, கடவுச்சீட்டு இல்லாத மக்கள் இருக்காங்க. இப்படி அந்த மக்கள்லாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இது வாக்காளர் அடையாள அட்டையை எடுத்துக்கிற மாதிரி சொல்ற, ரேஷன் கார்டை எடுத்துக்கிற மாதிரி சொல்ற, பேங்க் பாஸ் புத்தகத்தை எடுத்துக்க மாதிரி சொல்ற. அப்ப என்ன ஆதாராச்சும் எடுத்துக்க, அதைத்தானே நீ சொன்னேன். ஆதாரம் என்ன சொன்னேன்? ஆதாரம் ஒண்ணு மட்டும் வாங்கிட்டா எல்லாமே பிரச்சனை திந்திரிச்சு மாதிரி மூடி சொன்னாரே இல்லையா? அப்படி வாங்க வச்சு எல்லா மக்களையும் அலுவலப்பட்டு 10 விரல் ரேகையும் பதிய வச்சு கண் லென்ஸில் ஸ்கேன் எடுத்து அதெல்லாம் பண்ணிட்டு இப்படி அதோட எண்ணெய் இதோட எண்ணெய்லாம் சொல்லிவிட்டு வாக்காளர் அட்டை இப்போ எடுத்துக்கிற மாட்டோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. அப்போ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டா அவங்க உத்தரவு போடுற மாதிரி இல்லை, ஏதாவது அதையாச்சும் சேருங்க ஐயா மக்கள், அதை தவிர மக்கள்கிட்ட வேற எதிலையும் சொல்லும் பொழுது சேரும் சொல்லும் பொழுது அதை இந்த பின்புறத்துல ஆதார்னு ஒன்று சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி அதுக்கு ஓரத்துல என்ன சொல்றான்னா, அதை நீங்க 12வது பாயிண்ட், ஆதார் அட்டைக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தின் கடித எண் போட்டு ஒரு நம்பரை சொல்லி, அதாவது 9/9/2025 இணைப்பு 2 வெளியிடப்பட்ட அறிக்கையை பொருந்தும் சொல்ற, அறிவுரைகள் பொருந்தும் சொல்றாப்புல. அது என்ன அறிவுரைகள்? அது என்ன அறிவுரை? மக்கள் நீ இப்படி மொட்டைட்டின்னு போட்டீங்கன்னா, முன்னையா போட்டீங்கன்னா எந்த மக்களுக்கு தெரியும் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு கேட்டா, ஆதார் அட்டையோடு சேர்த்து உன்னுடைய குடியுரிமையை நிலைநாட்டத்தக்க ஒரு ஆதாரத்தை காமின்னு அது சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் எதுக்கு ஆதாரம் போடுற? உச்ச நீதிமன்றத்துக்காண்டி நான் ஆதாரையும் சேர்த்துக்க மாதிரி காமிச்சிருக்கிறாப்புல. அதை விட கொடுமை 13வது பாயிண்ட் அந்த அதில் சொல்லிக்கிறான், 1/7/2025 தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்ட பீகாரின் சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலுடைய பிரதி அப்படின்னு போட்டிருக்க. அது எதுக்கு போட்டிருக்க? பீகாரை பத்தி எதுக்கு இந்த தமிழ்நாட்டு கணக்கீட்டு படிவத்துக்கு வரணும்? இந்த எலக்ட்ரல் ரோல் படிவத்துக்கு எதுக்கு வரணும்? அப்போ இதுல என்ன சொல்றான்னா, நீ அதை சேர்ந்திருந்த அதே அர்த்தம். நீ அங்கே எஸ்ஐஆர்ல சேர்ந்திருந்தா கூட, உன்னுடைய வாக்கு பீகார் இருந்தா கூட, நீ இதை காமிச்சு இங்க நீ வாக்குப்பதிவுக்கு உன் பட்டிய பேரை சேர்த்துக்க, அதான் அதுக்கு அர்த்தம். அப்போ இப்ப நம்ம இங்க உள்ள பீகார் தொழிலாளர்லாம் எதிர்க்கல, அவங்கெல்லாம் பாவம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க, அது வேற விஷயம். உனக்கே நேசிக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனால் இது ஒரு வாக்காளர் 2 மாநிலத்துல வாக்காளர் தகுதியை பெற முடியுமா? அப்ப அப்படிப்பட்ட மோசடியை இந்த தேர்தல் ஆணையம் செய்துங்க. 2வது, இந்த எஸ்ஆர் பணி வந்து இந்த சொன்னலையே முதல்ல இந்த படிவத்தை நம்ம தப்பு இல்லாம நம்ம வந்து ஃபுல்லப் பண்ணி கொடுக்கணும். இந்த 2002 விஷயங்களை சொல்லி சொன்னா இந்த பின்னாடி உள்ள ஏதாவது ஒரு ஆதாரத்தை நீ காமிக்கணும். அது என்ன சொல்லுது? நீ இப்ப என்னன்னு கேட்டா, இது தீவிர வாக்காளர் திருத்தல் பட்டியல் அல்ல, இது தீவிர குடியுரிமை திருத்த பட்டியல் தான். இது அதான் பண்றான். அதனால என்ன சொல்றான், நீங்க ஆதாரம் காமித்தால் கூட நீங்க அதை வைத்துக் கொண்டு நீங்க இந்திய குடியுரிமை பெற்றவர் அப்படின்னு சொல்லி அறிய முடியாது, அதற்கான பிறந்த தேதி அதை வச்சு உறுதிப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன சொல்றான், இந்திய குடியுரிமை உறுதிப்படுத்தக்கூடிய விஷயத்துன்னு சொன்னா அதை தேர்தல் ஆணையம் நீ கையில் எடுக்கிற, அது ஓம்படியா? அது மக்களவை, அது உள்துறை சம்பந்தப்பட்டது, அது மக்களவை கணக்கெடுப்புன்னு சொல்றது வேற பணி, அது சென்சஸ் பணி. தேர்தல் ஆணையத்துக்கு நீ வாக்காளரா இல்லையா அதைத்தான் நீ பார்க்கணுமே இல்லையே. நீ வந்து குடியுரிமை பற்றி பேசுவது சொன்னா இது கொள்ளைப்புற வழியாக இந்த மோடி அரசாங்கம், இந்த அமித்ஷா பாஜக அரசாங்கம் வந்து மேற்கொள்ளுது. அதுல இந்த ஞானேஷ்குமார் இருக்கார் இல்லையா, மிக மிக கேவலமா நடந்துக்கிறார் தலைமை தேர்தல் ஆணையர். என்னன்னு கேட்டா, அவர் அமித்ஷாவுடைய செல்ல பிள்ளையா இருக்கார். 94, 95, 94, 95 தலைமை தேர்தல் ஆணையரா நமது ஒரு டிஎன் சேஷன் ஒருத்தர் இருந்தார். யாரும் கிட்ட அண்ட முடியல, கரெக்டா குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரிக்கு என்ன சட்டமோ அப்படிதான் எந்த கட்சிக்காரனும் போய் செல்வாக்கு செலுத்த முடியாது. இப்ப இவங்க மோடி அமித்ஷா என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஞானேஷ்குமார். அப்போ இது எப்படிப்பட்ட முறையில் நியாயமான கணக்கெடுப்பா நடக்கும்? இது பீகார்ல 65 லட்சத்தை நீக்கினாங்க, சரி நீக்கினால பட்டியல் கூடுறாங்க கொட்ட தர முடியாதுன்னு சொல்றாப்புல. அது என்ன அர்த்தம்? இப்ப இவர் இதுல கர்நாடக மாநிலத்துல ஒரு சட்டமன்ற தொகுதியில எப்படி தேர்தல் திருட்டு நடந்துக்குன்னு அம்பலப்படுத்த ராகுல். அதே மாதிரி ஹரியானா நடந்த 25 லட்சம் போலி வாக்காளர்களை அமலப்படுத்தினாரு. ஒரே பெண்மணி, பிரேசில் நாட்டினுடைய ஒரு மாடல் அழகி, 22 இடத்துல அந்த பெண்மணியுடைய பேர் இருக்குது, அதை அம்பலப்படுத்தினாரு. அப்போ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுதும் கூட இதையெல்லாம் இடது காலில் வாங்கிட்டு தேர்தல் ஆணையமும் அவங்க மோடி கும்பலும் அமித்ஷா கும்பலும் அப்படியே வந்து வலதுகாலில் விட்டு போறாங்க. நீ பாடி கத்துறான்னு சொல்றாப்புல. அப்ப ஆத்திர உணர்ச்சி மக்கள்கிட்ட இருக்குது, எதிர்கட்சியிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு என்ன செய்றாப்புல, இதுவரையிலும் இல்லாத வகையில ஞானேஷ்குமார் தேர்தல் ஆணையத்திற்கு Z+
பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. எதுக்கு எஸ்எட் போலீஸ் உங்களுக்கு தேவைப்படுது? கலெக்டருக்கு கொடுக்குறாங்களா, சீஃப் செக்ரட்டரி கொடுக்குறாங்களா, அல்லது டிஜிபி கொடுக்குறாங்களா? எதுக்கு அவர் கொடுக்குற? இதுவரையிலும் எந்த டிஎன்சிஎஸ் எல்லாம் ஒரு பயங்கரமான ஆளா இருந்தார். அதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. யாருமே அப்படி இசட் பிளஸ் பிரிவு கொடுத்தது இல்லையே. இப்ப அங்க பேரிகார்டு, இப்ப கலெக்டர் ஹவுஸ் போயிட்டு வர மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கு போயிட்டு வரலாம், கொஞ்சம் லேசான பாதுகாப்பு போட்டிருப்பாங்க. ஆனா இப்ப எதுக்கு பேரிகார்டு போட்டு மிகப்பெரிய ஒரு பந்தோபஸ்து வளையத்துக்குள்ள ஏன் இசிஐ கொண்டாந்துருக்க, இல்ல தேர்தல் ஆணையத்தை? ஏன்னா நீ பூரா குற்றச்செயல் பண்ணிக்கிட்டே இருக்கிற. உன் குற்றச்செயல் பண்றதுனால இதெல்லாம் வந்து என்ன பண்ற, முழுக்க முழுக்க பாதுகாப்பு வளையத்தை அரசாங்கமே உண்டாக்கி கொடுக்குது. அதை விட கொடுமை, இந்த இதை பண்ணிட்டு இவர்கள் தேர்தல் ஆணையாளர்கள் தவறு செய்திருப்பதாக பணிக்காலத்தில் கண்டறியப்பட்டாலோ, ஓய்வு பெற்ற பிறகு கண்டறியப்பட்டாலோ நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல முடியாது, அவர்களுக்கு தண்டனை வழங்க முடியாது. இதை வந்து பாராளுமன்றத்தில் சட்டத்திருத்தம் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு பெரிய அவமானகரமான செயல். அப்படி தப்பு பூரா பண்ணிக்கிட்டே எல்லா விதமான பாதுகாப்பையும் செய்யக்கூடிய ஒரு கேவலத்தை வந்து இந்த மோடி அரசாங்கம் பண்ணி எடுக்குது. இப்ப இந்த தேர்தல் ஆணையம் என்பது அவன் சொல்றான் இல்லையா, இது தன்னிச்சையான பாடி, சுதந்திரமான பாடி, இண்டிபெண்டன்ட் பாடி, அப்படிலாம் வந்து வாய்கிலேயே ஞானேஷ்குமார் சொல்றாரு இல்லையா, அது அப்படி அல்ல. முழுக்க முழுக்க காவி கும்பலுடைய ஒரு அங்கமாக பாஜக RSS ஒரு பார்ட்டாத்தான். எப்படி இடி, ஐடி, சிபிஐ எப்படிலாம் ஏற்கனவே மாறி போச்சோ அதனுடைய அங்கமாத்தான் இந்த இந்த தேர்தல் ஆணையமும் மாறி போச்சுங்க. அப்ப இதை வந்து பார்க்கணும். இப்போ அண்மையில ஒரு விஷயம் நடந்திருக்குது, பீகார்ல பார்த்தோம். 6ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் 2 கட்டமா தேர்தல் நடக்குது. அந்த வாக்காளர் எண்ணிக்கை 14ஆம் தேதி. அதுக்கு இடப்பட்ட கால ஒரு கல்லூரியில் வைக்கப்பட்டதனுடைய விவிபேட், அதாவது ஓட்டு போட்ட பிறகு விழுகக்கூடிய ஒப்புகை சீட்டு இல்லையா, அது பூரா தெருவில் கிடக்குது, எக்கச்சம் கிடந்து. அது பூரா இதுல வந்து வீடியோ மற்ற ஊடகங்கள்லாம் வந்து பப்ளிசிட்டி பண்ணாங்க. அது என்னன்னு கேட்டா, அப்புறம் உதவி தேர்தல் அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணோம், கலெக்டருக்கு பவர் அதிகாரம் கொடுத்து அவர் சாரிக்க சொல்லின்னு சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் எப்படிப்பட்ட அளவுக்கு கள்ளத்தனம், மோசடித்தனம் நடக்குன்னு சொல்றதை பார்க்க முடியுது. இன்னொன்னு, பீகார்ல இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா, மொத்தமா 6/11 தேர்தல் முடிந்தோன்னா 12ஆம் தேதி தலைமை தேர்தல் அதிகாரி ஒன்று அறிவிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, மொத்த பதிவான வாக்குகள் எவ்வளவு, அதாவது மொத்த வாக்காளர் அளவு, பதிவான மொத்த வாக்குகள் சொல்றாங்க எவ்வளவுங்க பட்டியலிடுறாரு. ஆனால் எண்ணி முடிச்ச பிறகு பதிவான வாக்குகளை விட பல லட்சம் வாக்குகள் கூடுதலா இருக்குது. அந்த வேரியேஷன் ஏன் வருது, அந்த வித்தியாசம் ஏன் வருது? இப்ப இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான செயலா இருக்குதுங்க. அதனால இந்த SIR என்று சொல்லக்கூடிய இந்த இந்த கணக்கெடுப்பு என்பது மக்களை வந்து எப்படி வந்து பீகார்ல இறந்தவங்களை பட்டியல் கொண்டாந்துருக்காங்க, உயிரோடு இருக்கிறவங்களை இறந்தவர்கள் பட்டியல் நீக்கியிருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலை பீகார் நடந்ததுங்க. அப்படிப்பட்ட மோசடிகள் பண்ணித்தான் இப்படிப்பட்ட குறுக்கு வழியில வந்து சேர்த்திருக்கிறாங்க. அப்போ அதே நிலைமை தமிழ்நாட்டில் வரப்போகுது. தமிழ்நாட்டில் அவங்க மிதப்பா இருக்கிறாங்க. நமக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டு மண்ணில் பெரியார் மண், அந்த மண் இந்த மண் மாதிரிக்கு ஸ்டாலின் போன்றவங்களோ ராகுல் போன்றவங்களோ வெறுமனே நீங்க வந்து விளம்பரம் பண்றீங்க, அம்பலப்படுத்துறீங்க, இதை டாட்டா காமிக்கிறீங்க, இப்படி மோசடி பண்றான்ட்டு. அது பூரா வந்து எல்லாம் டிஜிட்டல்ல காமிக்கிறீங்க, நல்லாத்தான் இருக்குது. அதோட என்ன நடக்குது? உங்களுடைய வேலை, அடுத்த வேலை என்ன? எதிர்கட்சிகள் வேலை என்னவா இருக்கணும்? மற்ற ஜனநாயக இயக்கங்களுடைய வேலை என்னவா இருக்கணும்? மக்களை அணிதிரட்டணும். மக்களை எப்படி அணிதிரட்டுறது? வீதிக்கு கொண்டாடணும். எப்படி வந்து விவசாயிகள் போராட்டம் டெல்லியில கதிகலங்க வச்சாங்களோ, ஸ்டெர்லைட் போராட்டம் எப்படி வெடிச்சிச்சோ, இங்க எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு மக்கள் எப்படி வீதியில் இறங்கி போராடினாங்களோ, அப்படிப்பட்ட கலகங்கள் செய்யாம, அதற்கு மக்கள் தயாராகாமல், இந்த அரசியல் இயக்கங்கள் தயாராகாமல் இந்த 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 மோசடியை, இந்த கும்பலை நாம் வீழ்த்த முடியாது. அப்ப அப்படி இல்லாம போச்சுன்னா என்னன்னு, ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே கல்விக் கொள்கை, ஒரே சர்வாதிகார ஆட்சி. இப்ப ஹிட்லர் முசோலினி பாணியில அவங்க ஆட்சி அதிகாரத்தை நிலைநிறுத்த பாக்குறாங்க. இது 2025, இது RSSக்கு நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டு காலத்துல ஒரு உச்சபட்ச லட்சியத்தை அடைஞ்சக்கூடிய இருமாப்போட அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட பேராபத்தை உணர்ந்தது மாதிரி எதிர்கட்சி இல்லாம மிதப்பா இருக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில வந்து மக்கள் எல்லாம் வந்து இதுக்கு இந்த SIRக்கு எதிராக நிக்கணுங்க. இப்ப சாதாரணமா இந்த படிவத்தை சொன்னோம் இல்லையா, இந்த படிவத்துல சாதாரணமெல்லாம் இப்ப இந்த நம்ம திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணிக்காருன்னா, இந்த படிவத்தோடவே இதுல இந்த பகுதி 1, 2, 3 ஃபுல்லா பண்ண முடியும்னு சொன்னா பின்னாடி உள்ளதை நினைச்சு ஒண்ணு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிக்காரு. அப்ப இதுல படிச்சவங்க SSLC சர்டிபிகேட்டையோ அல்லது பாஸ்போர்ட்டையும் நினைச்சு கொடுத்துட முடியும். ஆனால் படிக்காத மக்கள் ஆதார் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஆதார் வந்து இன்வேலிட். ஆதாருக்கு ஆதரவான சில அந்த ஒரு ஜியோ போட்டிருக்கேன், ஒரு உத்தரவு போட்டிருக்கேன்.
அதுல உள்ளத ஒண்ணு இல்லாம அதை ஏத்துக்கிற மாட்டாங்க. அப்போ பெரும்பதி மக்கள், அதாவது நீ முஸ்லீமோ அல்லது கிறிஸ்டினோ அப்படின்னு தேவையில் மட்டும் இல்ல, சாதாரண இந்திய தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பதி ஆண்டாண்டு காலமாக பூர்வீக குடியா உள்ள மக்கள், ஆண்டாண்டு காலமாக வாக்களித்திருக்கிற மக்களுடைய வாக்குரிமையெல்லாம் பறிக்க போகுதுன்னு சொல்ற விஷயத்தை இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இதுல இந்த பணியை பாருங்களேன், இதுல பூரா சத்துணவு பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், அப்படியே பியூனுலாம் கலந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. இப்ப கேரளாவில் ஒரு பியூன் இறந்திருக்காரு, ராஜஸ்தான்ல ஒருத்தர் இறந்திருக்காரு. இப்படி ஒரு 3 மாநிலங்கள்ல 3 ஊழியர்கள் வேலை சுமை தாங்க மாட்டாமல் தற்கொலை முடி சேர்த்திருக்காங்க, சில மாரடைப்பு சேர்த்திருக்கிறாங்க. இப்ப இங்கே தமிழ்நாட்டிலும் கூட அந்த மாதிரிக்கான அளவுக்கு கடுமையா நடந்திருக்குது. இப்ப வருவாய்த்துறையாளர்களுடைய கூட்டமைப்பு ஒரு 18 சங்கம் ஒன்று சேர்ந்து 18ஆம் தேதி தேர்தல் இது இந்த இசையர் பணி புறக்கணிப்பு பணி செஞ்சிருக்கிறாங்க. அதை நம்ம கண்டிப்பாக ஆதரிக்கணும், அது சரியானதுதான். அப்போ அப்படிப்பட்ட அளவுக்கு ஏறத்தாழ ஒரு ஓராண்டு முதல் 2 ஆண்டு வரை நடக்க வேண்டிய எஸ்ஐஆர் பணியை ஒரு மாதத்தில் கணக்கெடுக்கிறாங்க. நவம்பர் 4 இருந்து டிசம்பர் 4, டிசம்பர் 9 வரைவு வாக்காளர் பட்டியலாம். வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு சேர்த்து நீக்கல் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறாங்க. அப்ப போய் நம்ம பார்த்து நம்ம பேர் இன்னைக்கு இருக்கான்னு உறுதிப்படுத்தணும். இல்லாடக்கு மறுபடியும் இதெல்லாம் கொடுத்து சேர்க்க சொல்லணும். சேர்த்த பிறகு பிப்ரவரி 7 ஃபைனல். நம்ம கொடுத்தது சேர்த்துட்டாங்களா சேர்க்கலையா அப்படின்னு சொல்ற விஷயங்கள்லாம் மக்கள் அறிஞ்சுக்கிற முடியாது. இடைக்கால வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட முடியாது. அதுக்கு நேரடியாக, அதாவது டிசம்பர் 9 வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு பிறகு கொடுக்கக்கூடிய சேர்த்தல் நீக்கலுக்கு பிறகு நேரடியாக பிப்ரவரி 7 ஃபைனல் லிஸ்ட பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. அப்போ இந்த எஸ்ஐஆர் சொல்ற வாக்காளர் திருத்த பட்டியல் என்பது ஜனநாயகபூர்வமானது இல்ல, ஒரு சர்வாயிரத்தில் நிலைநாட்டக்கூடிய பாசிச போக்குடைய நிலைமை செய்யறாங்க. அப்போ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கலாம் பாக்குறேன். இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் முன்னெல்லாம் வச்சு செக்அப் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி நடந்திருக்கு. இப்ப அதெல்லாம் 45 நாள் அழிக்க சொல்றாப்ல யாரு, மோடி அரசாங்கம் பார்லிமெண்ட்ல சட்டத்தை போடுது. 3 மாதத்துக்குள்ள எல்லா டாக்குமெண்ட்டையும் அழிக்க சொல்லுது, வாக்கு இயந்திரம் எல்லாத்தையும் அழிக்க சொல்லுது. அதற்கு முன்னாடி எப்படின்னா, ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்சுட்டா அடுத்த தேர்தல் வரவேறலாம் 5 வருஷம் தான் அப்படி பாதுகாப்பா இருக்கும். எல்லா ஆவணங்களும், எல்லா விதமான வாக்கு இயந்திரங்கள் எல்லாமே. அது அந்த பழைய காலத்துல வாக்குச்சீட்டு, இப்ப வாக்கு இயந்திரம் இவிஎம் இயந்திரம். அப்ப 5 ஆண்டு இருக்கணும். ஏன் இருக்குன்னு கேட்டா, யாராவது கோர்ட்டுக்கு போவாங்க, நீதி தேடி போவாங்க, தோற்றவங்க வழக்கு தொடுப்பாங்க, இல்ல மோசடி நடந்திருக்குன்னு சொல்ற மாதிரி அங்க கொண்டு போவாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லாமல் முற்று முழுதாக ஜனநாயக உரிமைகளையே, இந்த போலி ஜனநாயக தேர்தலையே நமக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் அதுல அந்த குறைந்தபட்சக்கூடிய பேச்சுரிமை, எழுத்துரிமை, போராடு உரிமை, கூட்டம் கூடு உரிமை அதெல்லாம் தவிர்க்கக்கூடிய அளவிற்கு, ஒற்றை சர்வாயிரத்தை நிலைநாட்டக்கூடிய அளவிற்கான அளவிற்கு இந்த கார்பரேட் அடிவடியில் இருக்கக்கூடிய இந்த காவி பாசிஸ்டுகள், மோடி அமித்ஷா கும்பல் தலைவிரித்து ஆடுது. அது இந்தியா முழுமைக்கும் பிஜேபி கூட்டணி அல்லாத எந்த கட்சிகளும் ஆட்சியாளத்துக்கு வரக்கூடாது, மாநிலமா இருந்தாலும் சரி, ஒன்றியமா இருந்தாலும் சரி சொல்லிட்டு அவங்க முழுக்க அப்படிப்பட்ட கங்கணம் கட்டிட்டு வேலை செய்யறாங்க. அகில இந்திய அளவில் பிஜேபி RSS கும்பலை தவிர வேற எவரும் ஆட்சியாளத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்ற அடிப்படையில் வேலை செய்யறாங்க. அதை முறியடிப்பதற்கு எல்லா எதிர்கட்சிகளும் தெருக்கள் இருந்து கலகம் செய்ய வேண்டும். அப்படி கழகத்தின் ஈடுபடுவது மூலமாகவே இதை முறியடிக்க முடிமையொழிய மற்ற வகையில எந்த விதமான ஜனநாயக மரபு, இப்ப கோர்ட்லாம் காவியமாச்சு. இப்ப ஹவாய் கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தாரு, இப்ப அவரு இந்த ரிட்டையர்டா போறாரு, இந்த சூரியகாந்த் அடுத்த வர்றாரு, முழுக்க காவியமயம். ஏற்கனவே சந்திரசூட்டை பார்த்துட்டோம், முழுக்க பக்கா காவி அவரு. அப்போ அப்படிப்பட்ட நிலைமைக்கு நீதிமன்றம் எல்லாமே காவியமயம் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஹிட்லர் முசோலினிக்கு ஏற்பட்ட கதியை இங்கு உள்ள பாசிஸ்டுகளுக்கு நாம் உருவாக்காவிட்டால் முழுக்க மக்கள் படுபாதாளத்திற்கு புதைகுழிக்கு தள்ளப்படுவார்கள் என்பதை உணர்ந்து நாம் நம்முடைய வேலைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்தோடு என்னுடைய கருத்துரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.